புதுச்சேரியின் கிராமப்புறத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி எல்லை பகுதியான மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவெண்டார்கோவில் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திருவெண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்றபோது அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்ற 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து 3 பேரையும் திருபுவனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், அருள் மற்றும் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த முகமது என்பதும் சுமார் 1 கிலோ கஞ்சாவை பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.